வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. மூன் டிவி நேயர்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் குடியரசு தின விழா இன்று கோலாகலம். ஆளுநர் இக்பால் சிங் தேசிய கொடியேற்றி சிறப்பாக பணியாற்றியோருக்கு விருது வழங்கினார். புதுவை சட்டமன்றத்தில் குடியரசு தின விழா. முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றினார். பிரம்மகுமாரிகள் இயக்க பவள விழா கொண்டாட்டம். முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற ஆரோக்கிய நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை உப்பளம் மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் தேசிய கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுவை அரசு சார்பில் 63வது இந்திய குடியரசு தின விழா உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காலை நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் தேசிய கொடியேற்றினார். இதனைத் தொடர்ந்து காவலர்கள் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். குறுக்குல வராதீங்க. அவர் தண்ணி ஒரு தண்ணி எடுக்க. இதன் பின்னர் காவல்துறை, கல்வித்துறை உட்பட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் மற்றும் கேடயங்களை வழங்கினார். இதில் சபாநாயகர் சபாபதி, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், லட்சுமி நாராயணன், நேரு, வைத்தியநாதன், கல்யாண சுந்தரம், தமிழ்ச்செல்வன், அங்காளன், கார்த்திகேயன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற நேரடி தேர்வில் வெற்றி பெற்று உதயபுரம் வில்லியனூர் காவல் நிலையத்தில் திறமையுடன் அவர் ஆற்றிய பணி போற்றத்தக்க வகையில் அமைந்தது. முத்தியால்பேட்டை காவல் நிலைய அதிகாரியாக பணியாற்றிய உணர்வை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்த காவல்துறை ஆய்வாளருக்கு துணையாக செயல்பட்டார். 17 ஆண்டுகளாக அவர் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் இவருக்கு வழங்கப்படுகிறது. திரு என் ஆறுமுகம். திரு செங்கேனிவரதன் தலைமை காவலர். திரு செங்கேனிவரதன் தலைமை காவலர் 1982ஆம் ஆண்டு காவல்துறையில் காவலராக பணியாற்றியுள்ளார். சட்டம் 2012ஆம் ஆண்டுக்கான துணைநிலை ஆளுநரின் காவல் சிறந்த முறையில் திறமையாகவும் பணியாற்றிய 4 தலைமை காவலர்களுக்கு பாராட்டு சான்று. கை கொஞ்சம் தூக்கலாகுது. சிவானந்தன் பாப்பா சிவானந்தன் தேர்ச்சி விழுக்காடு மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 23 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சியினை பெற்றுள்ளன. இந்த 23 பள்ளிகளுக்கு இப்பொழுது நிறைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஆமலூர் முகம் மேல்நிலைப்பள்ளி, வானரப்பேட்டை, பாண்டிச்சேரி. Okay, sir.
புனித பேட்ரிக் நியூ மாடர்ன் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி, முத்தியால்பேட்டை, பாண்டிச்சேரி. புருஷத்தை பார்த்துக்கிட்டீங்களா? கீழ்கண்ட ஒருவர் தகுதி அடிப்படை தம்பி ஆறுதல் பரிசு இதனைத் தொடர்ந்து காவல்துறை, ஊர்காவல் படை, ஆயுதப்படை, ஐஆர்பி பட்டாலியன், முன்னாள் ராணுவ வீரர்கள், என்சிசி, என்எஸ்எஸ் மற்றும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் ஏற்றுக்கொண்டார். கத்தி காமிக்க காவல்துறையின் போக்குவரத்து பிரிவினரும் தங்கள் மரியாதையை அவர்களுக்கு பின்னால் காவல்படை பிரிவின் ஆண்கள் மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவினர் தங்களுடைய மரியாதையை துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்படை பிரிவின் பெண்கள் அங்கே பின்னடையில் கொண்டு செல்கின்றனர். அவர்களை தொடர்வது ஊர்காவல் படைப்பிரிவின் ஆண்கள் அழகாய் அணிவகுத்து செல்கின்றனர். குற்றங்களை கலைந்து குற்றவாளிகளை திருத்தி ஒப்பற்ற மண்ணாக சீருடையில் சென்று கொண்டிருக்கின்றனர். சிங்காரமாய்
தீயணைப்பு துறையினர் தீவிரமாக பயிற்சி பெற்று முன்னேறி கொண்டிருக்கின்றனர். பிறகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு தங்களுடைய மரியாதையை தெரிவிப்பதற்காக கடும் பணியிலும் மழையிலும் உயிரை போக்கக்கூடிய இடியிலும் இவைகளையெல்லாம் நோக்காது பணிபுரிந்து இந்த மண்ணை காத்த முன்னாள் ராணுவத்தினர் முனைப்போடு முன்னேறி கொண்டிருக்கின்றனர். அழகான நடைவீசி கைவீசி கால் பதிந்து முந்தைய பாரதம் எந்தையை சார்ந்தது, இனி வந்திடும் பாரதம் என்பதை கட்டியம் கூறும் வகையில் மூத்தோர் சென்றுவிட இளையோர் இதோ இங்கிதமாய் நடைபழகி செல்கின்றனர். தேசிய மாணவர் படையின் முதுநிலை தரைப்படை பிரிவு ஆண்கள் தரையில் மட்டுமல்ல தண்ணீரிலும் நாங்கள் சாகசம் புரிந்து இந்த தாய்மண்ணை காப்போம் என சூழ்நிலைத்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பிரிவினர் ஆண்கள் அழகாய் நடைபெறி செல்கின்றனர். தரையிலும் மட்டுமல்ல தண்ணீரில் மட்டுமல்ல வானிலும் எங்களுடைய சாத்தியம் கூறிய வகையில் தேசிய மாணவர் படையின் முதுநிலை விமானப்படை ஆண்கள் நடைபழகி செல்கின்றனர். அவர்களை தொடர்வது தேசிய மாணவர் படையின் முதுநிலை தரைப்படை பிரிவு பெண்கள். ஆண்களுக்கு நாங்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதிலும் தாய்மண்ணை காப்பதில் பெண்களுக்கும் பங்குண்டு என்பதை கூறிய வகையில் அவர் முன்னேறி கொண்டிருக்கின்றனர். முதுநிலை கடற்படை பிரிவு பெண்கள், முதுநிலை விமானப்படை பிரிவு பெண்களும் அங்கே வெடுக்காக நடைபழகி சென்று கொண்டிருக்கின்றனர். முதுநிலை அளிக்கும் அனுபவத்தை ஏற்று இளநிலை இளநகையை தங்கள் இதழ்களில் இருத்தி இருமாந்து மார்பு தூக்கி இதோ நடைபெறி சென்று கொண்டிருக்கின்றனர் மாணவர் கண்மணிகள். இவர்கள் தேசிய மாணவர் படையின் இளநிலை தரைப்படை பிரிவினர். அவர்களை தொடர்வது பெண்கள் பிரிவினர். எப்போதும் தயாராக இரு, எதற்கும் தயாராக இரு என்பதை குறிக்கோளாக கொண்ட சாரண பிரிவினர் சாரையாய் அங்கே அணிவகுத்து செல்லுகின்றனர். அவர்களை தொடர்வது சாரணியர். நெரிசல் மிகுந்த சாலைகளில் எல்லாம் தங்களுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கும் போக்குவரத்து காவல்துறை பிரிவினருக்கு அழகாக ஒத்துழைப்பு அளித்துக் கொண்டு உதவி புரியும் இதோ அணில் கூட்டம் ஒன்று சிறுவர் சாலை போக்குவரத்து அணில் கூட்டம் போல் அழகாய் அணிவகுத்து செல்லுகின்றது. செல்பவர்கள் சிறுவர், அவர்களை பின்தொடர்வது சிறுமியர். பள்ளிகளின் படைப்பிரிவுகள் பவனி வர தொடங்குகின்றது. தோழர் ஜீவானந்தம் பெயர் தாங்கிய ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஜீவிதமாய் நடைபழகி மேலகு துணைநிலை ஆளுநர் அவர்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். புதுச்சேரியில் மாணவர்கள் கண்கவர் உடையில் கவர்ச்சியாக நடந்து மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். செக்கெடுத்து வெள்ளையர்களை வெளியேற்ற அனைத்து இந்தியர்களும் உதவி கூடி ஒரு முறை மூச்சை விட்டால் போதும் அவர்கள் ஓடிவிடுவர் என்று கூறிய வஉசியின் பெயர் தாங்கிய வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வரிசையாய் அங்கே நடைபழகி சென்று கொண்டிருக்கின்றனர் மேடையை நோக்கி. தமிழ் தென்றல் தெரிவிக்கா பெயர் தாங்கிய தெரிவிக்கா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் இதோ தீவிரமாய் நடைபழகி சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களை பின்தொடர்வது வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வந்து நம் தாய்மொழியை கற்று தாய்மொழியின் உணர்த்திய வீரமிக்க வீரமாமுனிவர் பெயர் தாங்கிய இளம் வீரர்கள் இதோ வீடு நடையிட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். மேலக துணைநிலை ஆளுநர் அவர்களை நோக்கி தங்கள் மரியாதையை செலுத்துவதற்காக. அவர்களை தொடர்வது பாரம்பரியம் மிக்க அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் சிங்காரமாய் நடைபழகி சென்று கொண்டிருக்கின்றனர். மீசை கவிஞன், நெருப்பு பாடல்களை பொழிந்த ஒரு உல்லாச கவிஞன், இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழ்ந்து சுகானுபவம் சுப்பிரமணிய பாரதியாரின் பெயர் தாங்கிய சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் சுறுசுறுப்பாய் நடைபழகி சென்று கொண்டிருக்கின்றனர். பள்ளிகளில் சுசிலாபாய் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி குழந்தைகள் பெண் குழந்தைகள் சுறுசுறுப்பாய் சென்று கொண்டிருக்கின்றனர். இதோ கிராமப்புற கல்வியை மேம்படுத்துவதற்காக அமைந்துள்ள ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் இதோ
இதோ அழகாய் நடைபழகி சென்று கொண்டிருக்கின்றனர். துணைநிலை ஆளுநருக்கு தங்களுடைய மரியாதையை தெரிவிப்பதற்காக புதுச்சேரியில் பழம்பெரும் பள்ளிகளில் ஒன்றான தென்செமினர் பள்ளி மாணவர்கள் வீடு நிலையிட்டு இதோ விழா மேடையை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றனர். அருமையான கல்வியை அளித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வீட்டையை நோக்கி அழகாக நடைபழகி சென்று கொண்டிருக்கின்றனர். தங்கள் மரியாதையை தெரிவிப்பதற்காக வீரமற்ற இளைஞர்களுக்கெல்லாம் வீர உணர்வை ஊட்டிய அந்த அழகிய ஆனாலும் மிக சிறந்த போராளி என்பதை நிரூபிக்கும் வகையில் செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பெருவெருப்பாய் நடந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களை தொடர்ந்து அன்னை இருக்க தோல்வி என்பதை அமலோத்பவம் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அழகாய் வெள்ளுடையில் வீரநடையிட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். பாரம்பரியம் மிக்க பெண்களுக்கான அழகான பள்ளி, அருமையான பள்ளி என பெயர் பெற்ற பள்ளி மாணவியர் இங்கே நடைபெறி சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களை தொடர்வது புனித கார்த்திக் பள்ளியில் பெண்கள் பிரிவு கிராமப்புற பெண்களுக்காக தங்களுடைய பணியை ஆற்றி வரும் சம்பூர்ண வித்தியாசம் குழந்தைகள் அந்த சாமர்த்தியமாக நடைபெறி சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு பின்னால் ஏதோ ஆச்சாரியா பெண்கள் பிரிவினர் அழகாய் அணிவகுத்து செல்ல காவல்துறையின் இசைக்குழு அங்கே அழகாக நடைபெறி ஏழை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதன் பின்னர் அரசு துறைகளின் சாதனைகள் மற்றும் பணிகள் தொடர்பான அலங்கார வண்டி ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஆப்போசிட் லைட் தான். இலவச கட்டாய கல்வி குழந்தையின் உரிமை என்பதை பறைசாற்றும் வகையிலும் எல்கேஜி முதல் எம்பிபிஎஸ் வரை இலவச புதுச்சேரியில் சிறப்பாக திகழ்கிறார்கள் என்பதை விளக்கும் வகையிலே ada apa ya?
காணாம போற படகு மாரி இல்லை, காணாம போயில வந்து படகு மாரி வந்து போறேன். எப்ப கருப்பு கொடி காட்டும், டக்குன்னு கருப்பு காட்டுவோம், பார்த்துன்னே இருப்பான். அது இல்லையா போகும்போது என்கிட்ட கொடுத்துருப்பேன்னா போகும்போது என்கிட்ட கொடுத்துறேன். வேலை வேற எதாவது இல்லை பாப்பா. வண்டி இருக்குதா போச்சுடா, அதுதான் போயினா போச்சுன்னா ஏன்னா நம்ம பேய்க்கு வைக்கணும் வரா போவான். என்ன இது ரொம்ப ஆட்டாதுடா, பேய் பசங்களா அவங்க வேற நல்ல ஆக்ஷன் காட்டலா. தேசிய மாணவர் படைப்பிரிவின் அலங்கார வண்டி மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஒற்றுமையும் கட்டுப்பாடும் தங்கள் கொள்கைகள் என்பதை பறைசாற்றும் வகையில் நம்மை நடந்து கொண்டிருக்கின்றது. புதுச்சேரி காவல்துறையின் அலங்கார வண்டி காவலர் கம்பீரமாக நீங்கள் யாரும் அஞ்ச தேவையில்லை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றனர். உலக வகையில் காவல்துறையின் அலங்கார வண்டி வந்து கொண்டிருக்கிறது. நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் பொருட்டும் மைய அரசின் காவல்துறையை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,06,00,000 செலவில் 103 தானியங்கி கண்காணிப்பு கருவிகளை 34 அமையும் என்பதை விளக்கும் வகையில் காவல்துறையின் கண்காணிப்பு கேமரா உதவியால் ஒரு பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை வழிபறி செய்யும் கொள்ளையர்கள் எவ்வாறு செயல்பட்டு பிறகு கையும் களவுமாக எப்படி பிடிபட்டனர் என்ற நிகழ்வை உங்கள் முன் செய்து காட்டும் காவல்துறையின் அப்படின்னு கூட்டின்னு கீழே வந்துடுறாங்க. ஏன்னா டெமோ கிட்ட வந்தால் செய்வாங்க, இங்கே வந்தால் செய்வாங்க. செயின் அடிக்கிறது அதிர்ஷ்ட பிடிக்கிற Control calling chain factory. Free left floor white color ambassador. Traffic disturbance அது clear பண்ணுங்க. Over.
Statement received, sir. மார்க்கெட் பின்னாடி 4 பேர் சண்டை போட்டுருக்காங்க. இமிடியேட்டா போய் நான் பாருங்க. ஓவர். Grandmother received. Butter road received. ஏர்போர்ட் ரோட்ல பார்க்குக்கு ஆப்போசிட் ஒரு லேடி ஸ்நாச்சிங் நடந்துச்சு. 2 பேர் யமகா மோட்டார் சைக்கிள்ல காலேஜ் ரோட் பக்கம் போறாங்க. இமிடியேட்டா வாட்ச் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நீங்க பாருங்க. Last but received. Petrol 2 received. Control and last but Petrol 2 call. Assist 25 seconds. Station control. Over. புதுச்சேரி காவல்துறையில் நவீனமயமாக்குதல் மூலமாக நகரின் பல முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு போக்குவரத்தை சீர் செய்யவும், குற்றம் நடக்காமல் தடுக்கவும், நடக்கும் குற்றங்களை உடனடியாக கண்டுபிடிக்கவும் முடியும். என்றும் பொதுமக்கள் சேவையில் புதுவை காவல்துறை. உங்கள் பாதுகாப்பே எங்கள் குறிக்கோள். நன்றி. பொதுப்பணித்துறையின் அலங்கார வண்டி மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் அளிக்கும் லிட்டர் குடிநீர் பெறப்படுவதால் அதே அளவு தண்ணீர் பூமிக்கு அடியில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் உறிஞ்சப்படுவது குறையும். இதனால் நிலத்தடி நீர் மட்டம் மேலும் குறைவது தவிர்க்கப்படும். புதுச்சேரி அரசின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அலங்கார வண்டி தூய்மையான புதுச்சேரி, பசுமையான புதுச்சேரி என்கின்ற கருத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டு சாலையோரம் என அனைத்து இடங்களிலும் மரங்கள் நட வேண்டும். வீடுகளின் மேல்தளத்தில் சூரிய ஒளியினால் கிடைக்கும் நீர் சுருப்பான் மற்றும் மழைநீர் சேமிப்பு சாதனங்களை பொருத்த வேண்டும். நாம் பயன்படுத்தும் இயற்கை வளங்கள் நம் முன்னோர்களிடமிருந்து நாம் பெற்றது இல்லை. அவற்றை நம் எதிர்கால சந்ததியிடமிருந்து பறித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இயற்கை வளங்களை நம் கண்போல் எந்த மரங்கள் எல்லாம் சாய்ந்துள்ளது. வீடுகள் இடிந்து தோட்டங்கள் சிதைந்த புதுவையின் அலங்கோலத்தை பாருங்கள். நாம் மனது வைத்தால் எழில்மிகு புதுவையை மீண்டும் பெறலாம். எப்படி? நாம் நம் வீட்டை சுற்றி மரங்கள் நட வேண்டும். சிதைந்து போன தோட்டங்களை சீர் செய்ய வேண்டும். மாநிலத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு விருந்தாக அமைந்துள்ளன என்பதை விளக்கும் வகையிலும், புதுச்சேரியின் யோகக்கலை மற்றும் ஆன்மீகத்தை விளக்கும் வகையிலும் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை அலங்கார பல்வேறு நாடுகளில் சென்ற வெளியேறிய நமது சுற்றுலா பயணிகள் சுற்றுலா புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலா பயணிகள் மிக முக்கியமானது. புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகிறார். அவற்றின் கலாச்சாரம், பண்பாடு, திருவிழாக்கள் போன்ற பலதரப்பட்ட அம்சங்கள் நமது மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகளை புயல் புயல் புதுச்சேரி அரசின் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மனநலனை கண்டுகொள்ளாமல் இருப்பது எல்லாம் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளாகும் என்பதை சித்தரித்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் அலங்கார
இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சத்யவதி, ஐஜி சர்மா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழா காரணமாக உப்பளம் மைதானத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் குடியரசு தின விழா முடியும் வரை கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆடுறவங்களை இடையாட்டாக்கா ஆட பண்ணிக்கிறீங்க.
அது பெரிய பொண்ணு தான் பழுது, குள்ளம் பழுது, அது குள்ளம் பழுதுங்க அது. பண்ணுமா பாட்டா இப்பதான் நின்றுச்சுல பசுமை வளர்ந்தா அப்பதான் சுட்டு 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 அப்பதான் புதுவை சட்டசபை மற்றும் காங்கிரஸ் அலுவலகத்தில் குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. புதுவை சட்டசபையில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டதையொட்டி முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், லட்சுமி நாராயணன், நேரு, வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், தமிழ்ச்செல்வன், அங்காளன், கார்த்திகேயன், தலைமை செயலர் சத்தியவதி, சட்டசபை செயலாளர் சிவபிரகாசம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று காங்கிரஸ் அலுவலகத்தில் குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு அங்கு தலைவர்களின் படங்கள் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலக வாயிலில் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இதில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் வல்சராஜ், கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பிரம்மகுமாரிகள் இயக்க பவள விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ஆரோக்கிய நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் 75ஆம் ஆண்டு பவள விழாவினை முன்னிட்டு
புதுவை முத்தியால்பேட்டை சுபலட்சுமி திருமண நிலையத்தில் வியாழக்கிழமை காலை முதல் மாலை வரை பொதுமக்களுக்கான ஆரோக்கிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான தீப தியானம் நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பலர் பங்கேற்றனர். விழாவின் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை அன்று அரசு மருத்துவமனையில் தியான முறை நிகழ்ச்சியும் மாலையில் ராஜயோகத்தின் மூலம் மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை பெற்ற நிகழ்ச்சியும் நடத்தப்பட உள்ளது. குடியரசு தின விழாவினை முன்னிட்டு புதுவையில் உள்ள அரசு அலுவலகங்களில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நகர மன்றத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆணையர் அழகிரி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இதில் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மத்திய கலால்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் உதவி ஆணையர் ஹோலே முகே தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இதில் துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கல்லூரியின் முதல்வர் சவுந்தரவல்லி தேசிய கொடியேற்றினார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவை பற்றி நான் பெருமிதம் கொள்ள வைப்பது என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. புதுவை முதலியார்பேட்டை விடுதலை நகர் வலம்புரி விநாயகர் கோவிலில் முன் மண்டபம் கட்டுவதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். புதுவை முதலியார்பேட்டை விடுதலை நகரில் அமைந்திருக்கும் வலம்புரி விநாயகர் கோவிலில் முன் மண்டபம் கட்டுவதற்கு இந்து அறநிலையத்துறை 2.5 லட்சம் ரூபாயினை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் முன் மண்டபம் கட்டுவதற்கான பூமி பூஜை வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் நடைபெற்ற பூமி பூஜையில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் விடுதலை நகர் மக்கள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டணத்தில் பிக் எஃப்எம் நடத்திய பசுமை புரட்சி, பொதுமக்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி மரக்கன்றுகள் விநியோகம். தியாகிகளுக்கான உதவித்தொகை 5000 ரூபாய் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதி. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐ சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் த பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மெரி கோ ரவுண்ட்,
பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அனிதா நகரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரத்ததான முகாமில் பலர் குருதிக்கொடை வழங்கினர். இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். புதுவை அனிதா நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் சார்பில் குடியரசு தின விழா, ரத்ததான முகாம் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா போன்றவை வியாழக்கிழமை காலை ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. சங்க தலைவர் கோவிந்தசாமி தலைமை தாங்க செயலாளர் இருதயநாதன் வரவேற்றார். சங்க கௌரவ தலைவரும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் விழாவினை துவக்கி வைக்க இதில் பங்கேற்ற பலர் குருதிக்கொடை வழங்கினர். இதேபோன்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை ஆகியவை இணைந்து தமிழக முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் இலவச மருத்துவ முகாம் கோட்டக்குப்பம் தைக்கால் திடல் ஒன்றிய துவக்க பள்ளியில் வியாழக்கிழமை நடைபெற்றது. அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். மதகடிப்பட்டு காமராசர் கலைக்கல்லூரியில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது. மதகடிப்பட்டிற்கு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பெருந்தலைவர் காமராசர் கலைக்கல்லூரியில் தேசிய வாக்காளர் தினம் நடத்தப்பட்டது. கல்லூரி முதல்வர் ராமசாமி வாக்காளர் உறுதிமொழியினை வாசிக்க
அதனை பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் திரும்ப கூறி உறுதிமொழியினை ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் கல்லூரி அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். வீராம்பட்டினத்தில் பொதுமக்களிடையே போட்டிகள் நடத்தி பிக் எஃப்எம் சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. கடந்த மாதம் ஏற்பட்ட தானே புயலால் புதுவை அதன் சுற்றியுள்ள பகுதிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. இதனை சரி செய்ய பல்வேறு தன்னார்வ நிறுவனங்கள் முன்வந்துள்ள நிலையில் 92.7 பிக் எஃப்எம் சார்பாக வீராம்பட்டினம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பசுமை புரட்சி என்னும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பிக் எஃப்எம் குழுவினர் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுடன் பொழுதுபோக்கு விளையாட்டுகள் நடத்தினர். அத்துடன் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மேலும் வனத்துறை சார்பாக தரப்பட்ட மரக்கன்றுகளை கொடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மக்களின் குரல் பிக் எஃப்எம்மில் ஒலிபரப்பாகியது. புதுவையில் தியாகிகளின் உதவித்தொகை 3500 ரூபாயில் இருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு தியாகிகளுக்கு தேநீர் வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் புதன்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி, முதல்வர் ரங்கசாமி மற்றும் தியாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் தானே புயல் பாதிப்பில் இருந்து புதுவை படிப்படியாக மீண்டு வருகிறது எனவும் மீனவர்கள் விவசாயிகளுக்கு திருப்தியான அளவிற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதனை வழங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது என்றார். தியாகிகளுக்கு நவம்பர் மாதம் கொடுக்கப்படும் புடவை வேட்டிக்கு பதிலாக பணமாக கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தற்போது 3500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்ற முதல்வர் ரங்கசாமி இந்த தொகை இனிமேல் 5000 ரூபாயாக வழங்கப்படும் எனவும் ஈமச் சடங்கிற்கான தொகை 3000ற்கு பதிலாக 10,000 ரூபாயாக தரப்படும் என உறுதியளித்தார். ஆந்திராவில் நடைபெறவிருக்கும் தேசிய அட்டிய பட்டியா போட்டியில் பங்கேற்கும் புதுவை வீரர் வீராங்கனைகள் வாழ்த்தி வழியனுப்பி வைக்கப்பட்டனர். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 26வது ஆடவர் மற்றும் 22வது மகளிர் தேசிய அட்டிய பட்டியா சாம்பியன்ஷிப் போட்டியானது ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற இருக்கின்றது. இத்தேசிய போட்டியில் இந்தியாவிலிருந்து 26 மாநிலங்களைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் கலந்து கொள்ள இருக்கின்றன. கடந்த 5 மாதங்களாக சிறப்பாக தீவிர பயிற்சி எடுத்த புதுவை ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் கலந்து கொள்ள இருக்கின்றன. இந்த அணியினர் கிரிஜா மேலாளராக சங்கத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆசியையும் வாழ்த்தினையும் பெற்று புதுவையிலிருந்து 26ஆம் தேதி காலை ஹைதராபாத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தையாக்கலாம் கிரேசி.
VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபர். பிரஸ்டீஜ் பொருட்களுக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் எக்ஸைட்டிங் நியூ இயர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரஸ்டீஜ் டீலக்ஸ் பிளஸ் 5 லிட்டர் குக்கருடன் 3 லிட்டர் குக்கர் வாங்கி 25% தள்ளுபடி பெறுங்கள். நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் வெட் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் பிளஸ் 1995 ரூபாய் மதிப்புள்ள கிரைண்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீ. புகையில்லா சமையலறைக்கு சிம்னி வாங்குங்க. கூடவே 8045 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் டாப் ஸ்டவ் ஃப்ரீயா எடுத்து செல்லுங்க. ஸ்டைலோ மிக்சர் கிரைண்டருக்கு 5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்புடன் மினி இண்டக்ஷன் குக்டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரைஸ் குக்கருடன் 1485 ரூபாய் மதிப்புள்ள 2 நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. 0% ஃபினான்ஸ், ஃப்ரீ கிஃப்ட் ஆன் எவ்ரி பர்ச்சேஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபரில் பொருட்கள் வாங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 978699097. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மதிமுகவினர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில மதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் புதன்கிழமை மாலை பெரியார் திடலில் நடைபெற்றது. பொறுப்புக்குழு உறுப்பினர் கலைவாணன் வரவேற்புரையாற்ற முன்னாள் அமைச்சர் மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொறுப்புக்குழு தலைவர் பாண்டுரங்கன் தலைமை தாங்க மதிமுக தலைமை நிலைய செயலாளர் தமிழ் மரவன் சிறப்புரையாற்றினார். இதில் மதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் குடியரசு தின விழா இன்று கோலாகலம். ஆளுநர் இக்பால் சிங் தேசிய கொடியேற்றி சிறப்பாக பணியாற்றியோருக்கு விருது வழங்கினார். புதுவை சட்டமன்றத்தில் குடியரசு தின விழா. முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றினார். பிரம்மகுமாரிகள் இயக்க பவள விழா கொண்டாட்டம். முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற ஆரோக்கிய நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.